அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட விமர்சனத்தை தான். வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானம் உண்மையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது டிடி ரிட்டர்ன்ஸில் பண்ணியிருந்தாரு. அது வேறு மாதிரி கதைக்களம். இது அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுடுச்சிங்க. 10 மடங்கு படங்க இதெல்லாம். அதை விட என்னென்னா, படத்தில் சந்தானம் மாதிரி ஒரு காமெடி ஆளுமையை கதாநாயகராக வச்சுக்கிட்டு கூட இருக்க மற்ற கேரக்டர்லாம் என்ன பண்ணும். ஆனால் எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்குது, நல்லா தெரிஞ்சிருக்குது. அதுவும் இந்த மாறன், சேசு, ரவி மரியா, ஜான் விஜய், இன்னும் கூல் சுரேஷ், அப்படி இந்த ஜெகன். ஐயோ, இந்த படம் கதை பார்த்திங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படம் சர்ச்சைக்கு உள்ளானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய ரெட் ஜெயண்ட் விலகிக்கிட்டாங்க. ராகுல் பிக்சர்ஸ் ரெட் ஜெயண்டோட பார்ட்னர் மாதிரி தான் அவங்க படத்தை இவங்க வாங்கி வெளியிடுவாங்க, இவங்க படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்க தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வேறு லெவல் படங்க இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. அந்த ராமசாமி இல்லை, அயோத்தி ராமன் சாமியும் இல்லை இந்த படம். இந்த படத்தோட கதை, வடக்குப்பட்டின்னு ஒரு ஊர், மலையும் ஆறும் ஏரியும் நீர்நிலைகளும் நிறைந்த ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இந்த மண்பாண்டம் செய்கிற குடும்பத்தில் பிறந்தவர் நம்ம சந்தானம். சின்ன வயசில் அப்பா கிடையாது, அம்மாவோட இருக்கார். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை, அங்கே பானையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இந்த ஆடெல்லாம் கட்டி தட்டி போட்டு வைப்பாங்களே, அந்த மாதிரி பானையெல்லாம் வச்சு வீடை சுற்றி தட்டியை வச்சுட்டு பானையும் வைக்க மாட்டேங்குது, வயிறும் நிறைய மாட்டேங்குது அப்படின்னு சின்ன வயசுலேயே அம்மா கிட்ட புலம்புவார். அப்போ எல்லாம் மலை மேலே இருக்க சாமி பார்த்துக்குண்டா, எங்கம்மா சாமி பார்த்துக்குது, சும்மா நீ தான் சொல்கிற அப்படின்னு அழுத்துப்பார். இங்கே இதுக்கு முன்னாடி இந்த ஊர்லேருந்து அந்த சாமி ஊரை விட்டு போயிருக்கும், ஒரு மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கும் இவங்க வச்சுருந்த சாமி கண்ணாத்தா. அவங்க அது தெக்குப்பட்டி அந்த பக்கம் கரடு முரடான காட்டு பகுதிக்கு போயிருக்கும். அங்கே ஒரு குரூப் இருக்கும், அங்கே இருந்துட்டு தான் கொள்ளை அடிக்கிறது, ஊரில் வெள்ளை அடிக்கிறது எல்லாம் அவங்க தான். ஸோ தெக்குப்பட்டிக்குள்ளார இந்த வடக்குப்பட்டிக்காரங்க யாரும் பெருசாக போக்குவரத்து எல்லாம் கிடையாது. ஆற்றை தாண்டி பரிசல் கட்டிட்டு போனால் தான் உண்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஊரில் சந்தானம் புலம்பிட்டு இருப்பார். அப்போ ஒரு திருடன் நைட்டு வீட்டில் இவங்க அந்த தட்டி போட்டு அடிக்கிறதுல ஏறி குதித்து அந்த ஒரு பானையை தூக்கிட்டு போவான். பார்த்துருவார் சந்தானம். அவனை துரத்திட்டு போவார். ஊரே காட்டேரிக்கு பயந்து அடங்கியிருக்கும். இன்னொரு பக்கம் இன்றைக்கி காட்டேரியை கண்டுபிடிச்சே தீர்வோன்னு ஊர் மக்கள்லாம் கையில் தீவட்டியோட மாட்டு வண்டியில் காட்டேரி ஏறி சிட்டாக பிறக்கும். அதுவும் கிட்டத்தட்ட சந்தானம் பாணியில் சொல்லணுன்னா இந்த திருட்டு கும்பலை அதை ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு குரூப்பு தான் அந்த காட்டேரியை துரத்திட்டு வருவாங்க ஊர் மக்கள். பின்னாடி அந்த வண்டி மேலே என்ன பண்ணும், இந்த திருடிட்டு போன திருடன் பானையை ஒரு மண்ணில் குழியை தோண்டு புதைச்சிட்டு அது மேலே ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுருவான். இந்த வண்டி அதில் இதுவாகி பறண்டு விழுந்துடும். இப்போ அந்த காட்டேரி விழுந்து வைக்க பொருளை தீ பற்றிக்குவங்க, கூப்பிட்டு எடுத்துகிட்டு வர தீப்பந்தம் வண்டியில் இருக்கிற அந்த இதுங்களில். இப்போது ஃபயர் ஆனவுடனே காட்டேரி இறந்துடும். இப்போ இந்த பானை ஃபுல்லாக நகையோடு அந்த மண்ணில் இருக்கிற ஒரு பாட்டிமா பார்த்துட்டு எடுத்து கண்ணை திறந்துட்டா காட்டேரி போயிடுச்சா அப்படின்னோன்னு அவ்வளோதாங்க. இந்த இடம் மொத்தமும் நம்ம சந்தானத்துக்கு சொந்தமான நிலம். ஸோ அந்த கோயிலை அங்கேயே கட்டி, ஆஹா இவங்க சாமி பேரை சொல்லி எதை பண்ணாலும் இந்த மக்கள் ஏற்றுப்பாங்க, நம்ம சம்பாதிக்கலான்னு சந்தானம் தன் சகாக்கள் மாறன், சேசு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கையில் கட்டுற கயர்லேருந்து வாயில் போகிற விபூதியையும் நெத்தியில் பூசுகிற குங்குமம் விபூதிக்கு வரைக்கும் மொத்தத்துக்கும் பில் பண்ணிடுவாங்க. அங்கங்கே அவங்களே ஒரு ஆளை வச்சு கடையை ஓப்பன் பண்ணி எதை எடுத்தாலும் காசு. ₹1 4 இது ஒரு பீரியட் ஃபிலிமு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காருங்க டேரக்டர். உண்மையாக கார்த்திக் யோகி வேறு லெவல் டைரக்டர். ஏற்கனவே டிக்கிலோனா இதே சந்தானத்தை வச்சு ஒரு ஹிட்டு கொடுத்தவர் தான், அதுவும் பிரமாதமான படம். ஆனால் இது அந்த மாதிரி இந்த கதையை எப்படி யோசிச்சாருங்கிறதே நான் படம் முழுக்க யோசிச்சுட்டு இருந்தேங்க. அந்த அளவுக்கு ஒரு படம், அந்த அளவுக்கு சீன்
பிடிச்சிருப்பாருங்க. அதாவது இந்த ஊரே குடிகார சாமி போன பிறகு குடிகார கும்பலாக மாறி இருக்கும். 2 மூக்கையும் காளையன் 2 ஊர் பெரிய மனிதர்கள் எதிர் வீடு. அவங்க தான் ரவி மரியாவும் ஜான் விஜயும். 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க. ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இவர் பொண்ணு அவர் பையன் நல்லாவும், அவர் பையன் இவர் பொண்ணு அதில் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் யார் பையன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்ஸ் பிரசாந்த். அவர் ஒரு பக்கம். ஐயோ, ரன் தேட்டரில் காமெடின்னா இந்த மாதிரி காமெடியை அப்படியே வந்து கொட்டிக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு பக்கம் சேசு, ஒரு பக்கம் மாறன், ஒரு பக்கம் ரவி மரியா, ஒரு பக்கம் ஜான் விஜயே இவ்வளோ காமெடியாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இது 10வதுக்கு இந்த ஊர் மக்களை வந்து திசை திருப்புறதுக்கு இடையில என்ன பண்ணுவார், நம்ம தமிழ் டானாகாரன் போலீஸ்காரர் வந்துடுவார். டானாகாரன் டைரக்டர் ஜெய்பீம் நடிகர். அவர் வந்துட்டு தாசில்தாரா வந்து இவர்கிட்ட பங்கு கேட்பார். 2 பேருக்குள்ளார புட்டுக்கும். நீ இனி கோயில் நடத்துகிறத பார்த்தேன், ஏன்டா ஏன் நடத்துகிற கோயிலை நீ என்னடா பார்க்குறது, இது என்ன இந்து சமய அறநிலைக்கு சொந்தமாக நீங்கள் உரிமை கொண்டாடுறதுக்குன்னு இவர் போர்க்குடி தூக்கிடுவார். அவர் கலெக்டர்கிட்ட சொல்லி இந்த ஊரில் இந்த மாதிரி ஃப்ராடு பித்தலாட்டம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதை கோயிலை இழுத்து முடிடுவாங்க. ஒரு கோயில் தகராறில் ஊர் பெரியவங்க அவங்க 2 பேருக்குள்ளார வர்ற தகராறில். இப்போ கோயிலை திறந்தால் தான் சந்தானம் பிழைக்க முடியும். இப்போ என்ன பண்ணுவார் சந்தானம்னா, இந்த கோயிலை திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளில் இறங்குவார். அது தடையாக இருக்கும். தடைபால கடந்து அந்த கோயிலை திறக்கணுன்னா கண் நோயை, அப்போ தான் மெட்ராஸில் வந்த காலம். அப்போ இந்த மெட்ராஸையை உள்ளே கொண்டு வந்தோம்னா நம்ம ஊர் மக்கள் பயந்து கண்ணாத்தா தான் கண்ணை பிடிங்கிட்டா. ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு கேரக்டர் MS பாஸ்கர், அவர் பார்த்திங்கன்னா இந்த கண் நோயினால் அவர் கள்ளசாராயம் குடிச்சிட்டு கண்ணை இழந்திருப்பார். அவர் ஆத்தா தான் கண்ணை பறிச்சிட்டான்னு அவரை வச்சு எல்லாம் 1 ரூபா 2 ரூபாய்க்கு ஆசைப்படுற கேரக்டருங்களாக இருக்கும். எல்லாரையும் செட் பண்ணி திருப்பி சாமியை கோயிலை கட்டி எழுப்ப முயற்சிப்பார். அதுக்கு தடையாக இந்த தமிழ் என்னென்ன பண்ணுறாரு, கலெக்டர் பர்மிஷனோடு இவர் கோயிலை கட்டி எழுப்பினாரா, சில பல கண்டிஷன்ஸ், ஊரில் 4 நாளைக்கு யாருக்குள்ளே சண்டை வரக்கூடாது அப்படின்ட்டு கண்டிஷன்ஸ், இதையெல்லாம் தாண்டி சந்தானம் கோயிலை திருப்பி திறந்தாரா இல்லையா, கல்லா கட்டினாரா அப்படிங்கிறதுல ஒரு அருமையான கருத்தை கடைசியில் சொல்லி, அதான் இந்த படம் வந்து இந்த ராமசாமி பக்கமும் நிற்கல, ஈவேரா அவர் பக்கமும் நிற்கல, அந்த அயோத்தி ராமசாமி பக்கமும் நிற்கலைங்க. சாமி பேரை சொல்லிட்டு அயோக்கியத்தனம் பண்ணி கல்லா கட்டுறவங்களும் தப்பு, சாமி இல்லைன்னு சொல்லி கல்லா கட்டுறவங்களும் தப்பு அப்படின்ற கருத்தை அழகாக விதைச்சிருக்குது இந்த படம். அதுக்காகவே பாராட்டலாம். இந்த படத்தில் சந்தானம், MS பாஸ்கர், நிழல்கள் ரவி, ஐயோ ஒரு மேஜராக அவர்கிட்டருந்து தான் கண்ணோயை போய் சிட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வருவார். சேசு மூலயமா ஒட்டி அவரும் இவரும் ஒட்டுறது உறவாடுறதுலாம் இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட நிழல் ரவியை ரேப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு சீன். சிரிச்சா தியேட்டரில் சிரிப்பு, இந்த சிரிப்பு அடங்கிறதுக்காட்டியும் அடுத்த சிரிப்பு. இப்படி சேசு ஒரு பக்கம் பண்ணுறாருன்னா, இன்னொரு பக்கம் மாறன் அவர் பேசுனாலே சிரிப்பு வரும் நமக்கு. அப்படி இது எல்லாத்துக்கும் மேலே கூல் சுரேஷ் இந்த பொண்ணை கட்டியே திருவான் முறமாமன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே நிற்கிறது. அப்புறம் அவர் ஒரு கார் விபத்தில் கைகால் இழுத்துக்கிட்டு போய் பாடையிலேயே கல்யாணத்துக்கு ரெடியாக வருது, பத்திரிக்கை வைக்கிறது ஊர் ஃபுல்லாக. அவர் ஒரு ஐயோ இந்த தான் மாமன் பொண்ணு ஓடிடுச்சா அப்படிங்கிறத வந்து கூட இருக்கிறவங்க வந்து சொல்லுவான். இல்லைடா அது என் மாமன் பொண்ணு இல்லைடா, இல்லை அவங்க இடுப்பை பார்த்தா எனக்கு தெரியுமா, அவன் டென்ஷன் ஆகிடுவாப்புல கூல் சுரேஷ், இது அவள் இடுப்பே இல்லைடா போடா நீ நின்று தரத்தி விட்டு போவார். போகிறப்ப உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா இவன் அப்போ தான் அங்கே இந்த கல்கி அந்த கேரக்டர் பாத்ரூம் இருக்கும், என்னடா மழையே இல்லை தரை எவ்வளோ சகதியாக இருக்கா அப்படின்ட்டு கேட்குற இடம்லாம் சிரிப்புனா. அதேமாதிரி எனக்கு இந்த நான் எல்லா ரிவ்யூலையும் சொல்லியிருப்பேன், இந்த நரகளை பற்றி காமெடி வந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான். இந்த சேசுவுக்கும் நம்ம மாறனுக்கும் சிட்டிக்கு அழைச்சிட்டு போய் காளமாட்டு, அதாவது காங்காயங்காளையோட அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா இந்த விஷத்தை குடிச்சிட்டா வெளியில் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி பசுபதிங்கிறதுலாம் ஐயோ, பசுபதிங்கிறது ஒரு கேரக்டரு, காங்காயங்கிறது ஒரு கேரக்டரு, மாட்டு சாணம் இல்லடா அது மனுஷ சாணம், வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, அந்த காமெடி மாதிரி சிரிச்சா சிரிப்புங்க. இது எல்லாத்துக்கும் மேலே செகண்ட் ஹாஃப் MS பாஸ்கர், ஜான் விஜய், ரவி மரியாலாம் இந்த உருட்டு மொழியோட அவ்வளோ பிரமாதமான காமெடி. இட்ஸ் பிரசாந்த், ஜாக்லின், கூல் சுரேஷ், நிழல் ரவி, மேஜர் சந்திரகாந்துங்கிற கேரக்டர்லாம் ஐயோ
சிவாஜியை மறக்கடிச்சிருவாருங்க மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரில் நடிச்சு. மேஜர் சுந்தரராஜனையே வேற ரூபத்தில் கட்டிருப்பார். பாம்பு வைக்கிறேன் என்னை வந்து கண் நோயை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே பாம்பு வைக்கிறேன்னு சொல்லி இந்த கிராமத்துக்கு வந்து அவர் பண்ணுற நான் உள்ளே வச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக உள்ளேருந்து வெளியில் வச்சுட்டு வர்றதுக்கு பதிலாக வெளியிலேருந்து உள்ளே வச்சுட்டு போனோன்னா என்னமோ அந்த கன்னி வெடி வைப்பாருங்க. ஐயோ கன்னி வெடி இந்த ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓட்டாங்கன்னா 2 குடும்பத்துக்கு சண்டை விடணும்னு மொட்டை ராஜேந்திரன் அனுப்புவாப்புல வில்லன் கோஷ்டி. அங்கே அவர் பண்ணுற காமெடி மொட்டை ராஜேந்திரன் நிழல் ரவி கிட்ட மாட்டி காட்டுக்குள்ளார சிக்கி சின்ன புண்ணமாக வருது அவங்க டீமு. இது எல்லாத்தையும் தாண்டி சந்தானம் அந்த கோயிலை கட்டி எழுப்பினாரா, என்னாச்சு அப்படிங்கிறது தாங்க. கண்ணாத்தாள் யார் தெரியுமா? ஒரு பானைக்குள்ளார அந்த கண்ணாத்தாள் சிலையை வடிவமைச்சிருக்கிற விதம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக இந்த வடக்குப்பட்டி ராமசாமி உண்மையாக வந்து பட்டி தொட்டி எங்கும் சிரிப்பொலியை ஏற்படுத்துகிற படம். இதுதான் இல்லை அதுதான் இல்லை, ஏபிசி சென்ட்ரு இப்போ அப்படிலாம் சென்டருங்க இல்லை, நான் அத்தனை சென்டர்லையும் ஓடக்கூடிய ஒரு படம். டிஜி விஸ்வபிரசாத் அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு. தயாரிப்பாளரும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு, டைரக்டர் கார்த்திகேயையும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. வேறு லெவலில் இருக்குது. பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி இந்த படத்தை தயாரிச்சிருக்குது. டிஜி விஸ்வபிரசாத் தயாரிப்பாளர். அவருடைய இதில் விவேக் அவர் தான் வந்து இணை தயாரிப்பாளர். இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் ஸ்ரீ நட்ராஜ். உண்மையாக வேறு லெவல். அசோசியேட் ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க, சுனில் ஷா, ராஜா சுப்ரமணியன். ஏன் இத்தனை பேரையும் சொல்கிறேன்னா அவ்வளோ பிரமாதமான படம். இந்த படத்தில் நடிக்காத கேரக்டரே இல்லைங்க. சந்தானத்தை தாண்டி தெரியாத கேரக்டரே இல்லை. சந்தானமே ஒரு நடிப்பு, காமெடி நடிப்பு சுனாமின்னே சொல்லலாம். வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக உங்களுக்கு நீங்கள் வந்து நான் சொல்லவே வேணாம், வடக்குப்பட்டி ராமசாமியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது, பார்த்தே தீர வேண்டிய படம். குடும்பத்தோட குழந்தைகளோட கொண்டாட வேண்டிய படம். கவலைகள் மறந்து உங்களுக்கு வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்பாங்கள்ல, இந்த படத்துக்கு போனால் உங்களை நோய்கள் விட்டு போகும். வேறு லெவல் படம். பார்த்து ரசித்து சிரிச்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.